நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பொருட்டோ எபிசோட் 1 தரமாக இருக்கும். நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே பொருட்டோவும் ஷிகடாயும் எங்கேயோ பேசிக்கினே ஸ்பீடாக ஓடுறாங்க. அதே மாதிரி ஷிகமாரும் ஒரக்காகியோட இடத்த காட்டுறான். எதுக்காக ஸ்பீடாக ஓடினாங்கன்னா இந்த லிமிட்டடான பர்கரை சாப்பிட தான் போயிருக்காங்க. ஆனால் இவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி எக்ஸாம் இருக்கடா ஷிகடாய் சொல்லும் போது அதெல்லாம் பார்த்துக்கலாம், நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம் சொல்லும்போது ஓகே, ஆனால் நீ இதை சாப்பிட்ரு, நான் போகிறேன், நீ மறந்துடாதடா, அந்த எக்ஸாம் முக்கியம்டா. பொருட்டோ ட்ரெயினில் நின்று நான் ஜீப்பண்டா சொல்லிட்டு கீழே வந்து கற்று வரீங்கடா அப்படா அப்படி இப்போ டெங்கின்னு ஒரு பையனை போட்டு ரேக்கிங் பண்ணிருப்பான். நான் தலைவன் வந்து என்னடா பண்ணுறீங்க அவனை அப்படி சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிச்சிருவான். லெவலில் ஃபைட் பண்ணும்போது ஒருத்தன் வந்து என்னடா பண்ணுறீங்க கூட அவன் எல்லாரும் அடிக்க வந்துடுவாங்க. டெங்கியும் போட்டு வந்து வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் டெங்கி வந்து இந்த மாதிரி பேசுவான், நான் ஷினோபியா ஆனால் இந்த மாதிரி சொல்லுவோன்னே சரி வா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க பேசும்போது நான் காமினாரோட பையன் சொல்லும்போது சூப்பராக இருக்கும். அப்புறம் அவங்க போயினுக்கும் போது சார் நம்ம நாளைக்கு பார்க்கலாம், நம்ம அந்த எக்ஸாமில் பார்த்துடலாம் சொல்லிட்டு இவங்க போயிடுவாங்க. போட்டோ நாளைக்கு பார்க்குற சொல்ல அவனும் போயிடுவான். ஃபோட்டோ போனதுக்கப்புறம் டெங்கி சொல்லுவான் இந்த மாதிரி ஃப்ரெண்டு தான் எனக்கு நல்லாயிருக்கும் சொல்லுவான். ஃபோட்டோவும் வீட்டுக்கு வந்துட்டோமா அப்படி சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வந்துடுவான். அம்மா வரையும் அவனும் சாப்பிட போயிடுவாங்க. என்னடா சொல்லுவாங்க உங்கள் அப்பா இன்னைக்கு வரலடா சொல்லும் போது அவர் ரொம்பவும் சோகமாயிடுவா. ஃபோட்டோ என்ன சொல்லுவாங்க இதே மாதிரி தான் அவருக்கு எப்போ பார்த்தாலும் இதே மாதிரி தான் பண்ணுவார். டெங்கியோட அப்பா சொல்லுவார் நீ சீனும் போய் தான் ஆனும் சொல்லணுன்னே டெங்கி நினச்சி பார்க்கும்போது என்ன சொல்லியிருப்பான், என்னால் முடியாது அப்படி சொல்லியிருப்பான். ஏதோ டீமன் மாதிரி எதுனா ஒரு எழுதிடும். அதனால் பொருட்டோ செம்ம ஸ்பீடாக ஓடிருப்பான், அதனால் லேட்டாக வந்திருப்பான். பொருட்டோ டெங்கியை பார்க்கும்போது அவன் மேலே ஏதோ ஒன்று இருக்கும். தலைவனுக்கு ஜோகன் ஓப்பனாக இருக்கும். டெங்கியை ரேங்கிங் பண்ண பசங்களாம் ட்ரெயினில் போகிறாங்க. இன்னும் ட்ரெயினோட கதவு சாத்திடுது. டெங்கி வரான், சொல்கிறேன் இன்னைக்கு நான் உங்களை பழி வாங்க போகிறேன்டான்றான். வந்து நம்ம தலைவன் வருவான். டெங்கி வந்து ரொம்ப ஒரு ஈவலாக பார்ப்பான். அப்புறம் சொல்லுவான் உனக்கு என்னடா ஆச்சு, நீ ஏன்டா போய் தக்கிற மாதிரி பண்ணினுக்கிற ஒரு மாதிரியா போகுது. தலைவன் ஷாடங்குள்ள போய் தலைவரை காப்பாற்றுறான். டெங்கியோட இருக்கிறாள் இவளும் போனதுக்கப்புறம் பொருட்டோ காப்பாற்றுறான். கீழே வந்துடுறாங்க. டெங்கி யார் காப்பாற்றினா இவங்க 3 பசங்க தான். அப்புறம் சொல்லுவான் நீங்கள் அந்த கோச்சு போங்க நான் வேறு போகணும் சொன்னோன்னே போய் அகாடமி போயிடுத்துனுக்கோம். இன்னும் சார் பொருட்டோன்னு கொடுத்தனோடனே வருவாங்க. அவங்க மானமே போயிடும். மர பொருட்டோ அடிக்க வைப்பான். பசங்களமாவும் சொல்லுவான் இந்த மாதிரி எங்கேயோ ஈவில் இருக்கு இந்த நம்ம ஊரில். அதனால பொருட்டோ வந்து ரொம்ப சோகமாக போய் நிற்பான். டெங்கியும் ஜாயின் பண்ணி ஜாலியாக பேசினு இருப்பாங்க. இந்த எபிசோட் முடியுதா? அடுத்த எபிசோட பார்க்கலாம் காய்ஸ்.